landing pages best practices. இது ஒரு series of video. அதுல இது ரெண்டாவது வீடியோ. ஸோ இந்த டாபிக்ல நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு டாபிக்ல ஒரு லேண்டிங் பேஜில் எப்படி அதை பெஸ்ட்டாக பண்ணலாம், அதை பண்ணுறதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். Hello all, I am Rambal from Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு டாபிக்ல ஒரு லேண்டிங் பேஜை டிசைன் பண்றதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த லேண்டிங் பேஜ் ரிலேட்டடாக நான் சில பிராண்ட்ஸோடைய லேண்டிங் பேஜஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கும் அந்த பிராண்ட்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. இந்த லேண்டிங் பேஜஸ் பற்றின என்னுடைய பர்சனல் கிரிட்டிக்ஸ் எதுவும் கிடையாது. இது பேசிக்கலி அந்த பிராண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண லேண்டிங் பேஜஸை ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்குறேன். ஆல்ரைட், இப்போ அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த லேண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க ஒரு வெயிட் லாஸுக்கான டீயை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீ அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி 2 times கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு லேண்டிங் பேஜ் தான். இந்த பேஜில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு மெனு சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லேண்டிங் பேஜில் அவங்க நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அல்லது மெனு சிஸ்டம்ஸ் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சால் இங்கே இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுலேயும் இவங்க மெனு சிஸ்டம்ஸ் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மெனு சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்? ஸோ பேசிக்கலி ஒரு யூசர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் கூகுளில் அல்லது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக அவங்க கிளிக் பண்ணி உங்கள் பேஜில் லேண்ட் ஆகிறாங்க. அதனால தான் இதை லேண்டிங் பேஜ்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அவங்க லேண்ட் ஆன பேஜில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஃபோக்கஸ்டு கோலை மிஸ் பண்ணிவிட்டு மற்ற பேஜஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் லேண்டிங் பேஜஸில் மெனு சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது ஹீரோ செக்ஷன். அதாவது ஹீரோ செக்ஷன் அப்படிங்கிறது அதுதான் உங்கள் பிராண்டோடைய அல்லது உங்கள் ப்ராடக்டோடைய அல்லது நீங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கான கிறிஸ்டல் கிளியர் மெசேஜஸ் அங்கே இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் மெசேஜஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அவங்க 2 times இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அவங்க கிளியரான ஒரு பிராண்ட் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கல. இது ஒரு இன்ஃபர்மேஷியல் ஓரியன்டான ஒரு லேண்டிங் பேஜ் தான். ஆனால் இதில் அவங்க என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக கொடுக்கல. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்லலாம். இது ரிமோட் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுலேயும் அவங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் மெசேஜஸ் இங்கே இல்லை. ஸோ ஒரு லேண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் அல்லது ஒரு விசிட்டர் உங்களுடைய பேஜில் லேண்ட் ஆகிட்டால் அவருக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியர் இன்ஃபர்மேஷன் அதோட அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு இமேஜோட நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை தான் ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இந்த மெசேஜஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சப்போர்ட்டிங்கான ரிலேட்டடான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு இமேஜை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதே தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு விஷுவல் இமேஜஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ மூணாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஒரு பட்டன் தான். ஸோ இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் இது யூஎக்ஸ் டிசைனில் நம்ம பிரைமரி பட்டன் அல்லது செகண்டரி பட்டன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுவோம்.
மார்க்கெட்டிங்கில் வந்து சிடிஏ அல்லது கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி பட்டன் அப்படிங்கிறது ஒரு யூசர் அவருடைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து அவரை மூவ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய பட்டன் தான் பிரைமரி பட்டன். இவங்க மார்க்கெட்டிங் டேர்மில் என்ன பண்ணுறாங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது சிடிஏன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, லேண்ட் ஆன ஒரு விசிட்டரை அவங்கள சைன் அப் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த பட்டனில் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து அவங்கள கிளிக் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த பட்டன் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு விசிட்டரை கால் பண்ண வைக்கும். அதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டனுக்கான டெஃபினிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இங்கே கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிகம் அ ரேசர் பே பார்ட்னர். ஆனால் இதே இது வந்து ஹெட்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரே ஸ்க்ரீனில் 2 டிஃப்ரெண்ட் கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை அந்த பட்டனில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கால் டு ஆக்ஷன் வந்து ஹெட்டர் செக்ஷனில் வச்சுருக்காங்க, ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல். ஸோ அதே தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃப்ரீ ட்ரையலே வந்து ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 மந்த்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது 1 மந்த்துக்கு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஏதோ நீங்கள் ட்ரையலில் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரை பண்ணலாம், அல்லது அப்படி பண்ணுறா 1 மாதத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டனுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ வேற இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறதே வந்து இங்கே டிஃபைன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது கண்டென்ட் செக்ஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை பற்றின அல்லது நீங்கள் ஆஃபர் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அழகாக கொடுக்கணும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஒரு யூசரை அல்லது விசிட்டரை ரீட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபோமெர்ஷியல் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் டீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அது வந்து வெயிட் லாஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய டெக்ஸ்ட் தான் இருக்குது. இதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸே இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இவ்வளவு கண்டென்ட்டையும் வந்து யார் படிப்பா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து இதை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இதே இது வந்து நீங்கள் அடுத்த சைட் போகலாம். ஸோ இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜஸில் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹெட்டிங்கில் அழகாக கொடுத்துட்டாங்க. ஆனால் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெனிஃபிட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக புல்லட் பாயிண்ட்ஸாக ரீடபிலிட்டியில் இந்த மாதிரி ஒரு இட்டாலிக் ஃபாண்ட் இல்லாமல் ரீடபிலிட்டியில் டெக்ஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவி கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹெவி கண்டென்ட் இருக்கிறதுனால யூசர் வந்து இதை படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்வே பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் இங்கே ரேசர் பே சைட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பெனிஃபிட்ஸை வந்து ஹெட்டிங்காக வச்சுருக்குறாங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன் அதாவது பெனிஃபிட்டுக்கான ரெலவெண்ட் கண்டென்ட்டை வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லேண்டிங் பேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சால் இந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே பெனிஃபிட்ஸ் தான், அதை வந்து ஒரு 2 to 3 லைன்ஸுக்குள்ள ஒரு சிம்பிள் கிறிஸ்டல் கிளியராக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோடு சேர்த்து அவங்க அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு விஷுவல் எலிமெண்ட்டையும் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணும் பொழுது இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான க்ரெடிபிலிட்டியை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களுடைய விசிட்டர் வந்து அவர் வந்து இந்த க்ரெடிபிலிட்டியை பார்க்கறது மூலமாக அவர் தன்னை ரிலேட் பண்ணிப்பார். ஸோ இதே மாதிரி நானும் வந்து இதில் பெனிஃபிட் ஆகலாம். ஸோ இந்த க்ரெடிபிலிட்டியை நீங்கள் எப்படி காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு B2B செக்ஷனாக இருந்தால்
நீங்கள் சர்வீஸ் பண்ண கிளையண்ட்டோடைய லோகோஸை அங்கே காமிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருடைய டெஸ்டிமோனியல்ஸை அங்கே காமிக்கலாம். ஸோ கஸ்டமர் டெஸ்டிமோனியலில் வந்து வீடியோவாக இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடை கிரியேட் பண்ணும். அல்லது அட்லீஸ்ட் நீங்கள் கஸ்டமருடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேம் அண்ட் அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்டாகவும் காமிக்கலாம். ஆல்ரைட், அதுக்கு நான் வந்து இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ இவங்க கிரெடிபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோஜன் அப்படிங்கிற இந்த கம்பெனி அவங்க வந்து கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸை வந்து டெஸ்டிமோனியல்ஸை மட்டும் இங்கே வச்சு அலாங் வித் ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து மிஸ்ஸிங். இதோ இந்த பிராண்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஒரு வீடியோ டெஸ்டிமோனியலாகவே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கஸ்டமர் எப்படி வந்து இந்த கம்பெனியோடைய என்விரான்மெண்ட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் பண்ணாங்க, அதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆச்சு, இதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஒரு ஃபீட்பேக்கையும் வந்து வீடியோவாகவே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினச்சால் அதை ஒரு டெஸ்டிமோனியல் அல்லது அந்த டெஸ்டிமோனியல் டெக்ஸ்ட் அல்லது வீடியோவாக நீங்கள் அதை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதோ கால் டு ஆக்ஷனை ரீகால் பண்ணுறது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு விசிட்டர் உங்களுடைய லேண்டிங் பேஜில் கம்ப்ளீட்டாக வந்து கோ த்ரூ பண்ணிட்டார். இப்போ அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுட்டர் செக்ஷனுக்கு வந்துட்டார். ஸோ இந்த டைமில் வந்து அவர் ஏன் வந்து உங்களுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு அவர் மூவ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூ ஜஸ்டிஃபிகேஷனை அங்கே கொடுக்கணும். இதை வந்து கால் டு ஆக்ஷன் ரீகால் அல்லது சிடிஏ ரீகால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கீட்டோஜன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லேண்டிங் பேஜை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டீங்க. இப்போ எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்? ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய கால் டு ஆக்ஷன் ரீகால் ஏரியா, வேர் டு ஸ்டார்ட். ஸோ திருப்பியும் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது இந்த கீட்டோஜனை நீங்கள் பை பண்ணுறதுக்கு இங்கே வந்து அவங்க ஒரு கிளியரான ஒரு கால் டு ஆக்ஷனை ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஃபுட்டருக்கு எபோவ் த ஃபோல்டு இருக்கக்கூடிய ஒரு ரீகால் ஏரியா இதுதான். ஸோ இங்கே வந்து அவங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. வி ஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ உங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அவங்க கேப்சர் பண்ணிவிட்டு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 256 பிட் செக்யூரான ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப செக்யூர். ஏன்னா இப்போ அவங்க வந்து இந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஷாப் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஒரு இடத்துல வந்து சிடிஏவை ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. இதே இது வந்து ஃபுட்டருக்கு எபோவ் த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லிங்க்டின்லேயும் வந்து அதே மாதிரி தான் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவங்க ஒரு ஃபுட்டருக்கு எபோவ் த ஃபோல்டு வந்து ஸோ வாட் ப்ரீமியம் கேன் டூ ஃபார் யூ, கெட் 1 month ஃப்ரீ, கேன்சல் எனி டைம் சொல்லிட்டு யூசரை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 month. ஸோ ஹீரோ செக்ஷனில் சொன்ன அதே கால் டு ஆக்ஷனை திருப்பி இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீகால் த கால் டு ஆக்ஷன். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸில் கடைசி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னா ஃபுட்டர் செக்ஷனில் வந்து நீங்கள் திருப்பி நேவிகேஷனை கொண்டு வரக்கூடாது. ஸோ ஹெட்டரில் மட்டும் இல்லை, ஃபுட்டர்லேயும் நீங்கள் வந்து நேவிகேஷன் கொண்டு வரக்கூடாது. ஸோ நீங்கள் திருப்பி ஃபுட்டரில் நேவிகேஷன் கொண்டு வந்தால் அங்கே ஃபுட்டருக்கு எபோவ் த ஃபோல்டில் வந்து நீங்கள் கால் டு ஆக்ஷனை ரீகால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அவன் கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணி அவங்க ஃபர்தராக வந்து ப்ராசஸ் போகணும். ஸோ அவங்களுடைய டாஸ்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக போகணும். அப்படி போகாமல் நீங்கள் இம்மிடியேட்டாக ஃபுட்டரில் வந்து நேவ் பார் வைக்கிறதுனால திருப்பி வந்து உங்களுடைய விசிட்டர் வந்து வேறு ஏதாவது ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவார். அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய லேண்டிங் பேஜை பில்ட் பண்ணதோடைய பர்பஸ் வந்து அங்கே மிஸ் ஆகிடும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ரேசர் பே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேண்டிங் பேஜஸில் வந்து எதுக்காக பார்ட்னர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க சிடிஏவை. ஆனால் இவ்வளவும் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் த ரேசர் பே பார்ட்னர் ப்ரோக்ராம், இதுதான் வந்து ஃபுட்டருக்கு எபோவ் த ஃபோல்டில் ஃபைனல் ரீகால். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஒரு ரேசர் பே பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறவருக்கு ஃபுட்டரில் இங்கே நேபார் வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேபார் வழியாக அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லிங்க் எதையாவது அவர் கிளிக் பண்ணி அவர் இந்த பேஜை விட்டு வேறு பேஜுக்கு ட்ராவல் ஆகிடுவார். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் இவங்க இந்த லேண்டிங் பேஜுக்காக பண்ண இந்த எஃபர்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து மீனிங்லெஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் முதலே சொன்னேன், ஃபுட்டரில் வந்து நேபார் வைக்காதீங்க. ஸோ ஏன்னா ஃபுட்டரில் தான் வந்து ஜஸ்ட் எபோவ் த ஃபோல்டில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து கால் டு ஆக்ஷனை ரீகால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு விசிட்டர் வந்து அவங்க கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்தராக வந்து ஃபார்மோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ணி உங்கள் பிராண்டுக்கு அவங்க ஆன்போர்டு ஆகணும். ஒரு விசிட்டர் கஸ்டமர் ஆக வேண்டிய இடத்த நீங்கள் ஃபுட்டரில் நேபார் வைக்கிறது மூலமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வேற இதே நீங்கள் லிங்க்டின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டருக்கு ஜஸ்ட் எபோவ் த ஃபோல்டில் வந்து ஒரு சிடிஏவை ரீகால் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே வந்து இங்கே கொடுக்கல. ஸோ இதனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அவங்களுடைய விசிட்டரை வந்து ஒரு ப்ரீமியம் மெம்பர் ஆக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ டாபிக்கோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது போக வேற ஏதாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நான் அங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த லேண்டிங் பேஜ் டாப்பிக்கில் ஏதாவது queries இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye-bye.